Assalamualaikum. Hi viewers. Welcome to Sitima Kitchen. இன்னைக்கு நம்ம Sitima Kitchenல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா மூலி ஃப்ரை. நீங்க இந்த மாதிரி மூலியை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க, இந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்க அப்படினாக்கா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மூலியை விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா அவ்வளோ டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் அகைன் கூட ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க. அது எப்படி குயிக்கா செய்யுதுன்னு சொல்லிட்டு டேஸ்டா செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு சித்திமா கிச்சன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா வெது வெதுன்னு வச்சுப்போம். அதில் இந்த மூளை பீசஸை சேர்த்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மூளையில் இடுக்கில் உள்ள நரம்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மூளையில் உள்ள நரம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே மசாலா குவான்டிட்டி என்னென்னா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறதுனால இதில் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ நான் இதில் சால்ட்டு சேர்க்கலை, எனக்கு இதுவே போதும். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொலன்னு கலண்ட மாதிரி வரும். பட் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மூளை பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுவோம். இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் பண்ணாக்கா லைட்டாக குக் ஆகி நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். அந்த மூளையில் மசாலா நம்ம பெரட்டது மிச்சம் இருந்துச்சுன்னா இப்படி மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒன் சைடு குக் ஆனதுக்கப்புறம் மூளையிலேருந்து நல்லா நுரையெல்லாம் விடும். அந்த ஸ்டேஜில் நம்ம டேன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ டபுள் சைடு நல்லா குக் ஆகியிருக்கு. நல்லா நுரையெல்லாம் நல்லா விடுது. இப்போ 2 சைடுமே நல்லா ரோஸ்ட்டாக நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வந்திருக்கு. நுரையெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த மூளை ஃப்ரையை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மூளையை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.